முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பானது ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கோவை ரவிக்குமார் அவர்களே, இன்றைக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாவட்டத்தில் இதே அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய தோழர் மாவட்டத்தினுடைய செயலாளர் புவனேஷ் அவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து நாம் செய்தே தீர வேண்டும் என்கிற ஒரு முடிவிலே இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டங்களிலே ராமநாதபுரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்க்கரை அவர் இருக்கிற வரையில் இந்த மாவட்டத்தை யாருமே அசைக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தோழர் சர்க்கரை அவர்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் எல்லாம் இங்கே பொறுப்பு வகித்து கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே இந்த தென் மாவட்டங்களில் முதலில் கால் பதித்தது, அதற்கு முன்னால் அருந்ததியர் சங்கத்தினுடைய தொடர்ச்சியாக சில அமைப்புகள் இருந்தன. ஆனாலும் ஆதித்தமிழர் பேரவை தான் முதலில் எல்லாமே கால் பதித்தது. இங்கே நிறைய நிர்வாகிகள் இங்கே இருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு அதில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்து நம்முடைய சில தொய்வுகளை பயன்படுத்தி சில வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய அமைப்புகளை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனாலும் இந்த மக்களுக்கான பணி செய்ய வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் பல சங்கங்கள் வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் அப்படி இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அன்புக்குரிய தோழர்களே, நாம் எதற்காக இந்த சங்கத்தை தொடங்குகிறோம்? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் விடாமல் இதை நடத்தி கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், பேரவை இதுவரைக்கும் என்ன சாதித்திருக்கிறது என்று யாராவது கேள்வி கேட்டால் நாம் முதலில் சொல்ல வருவது உள்ளிடஒதுக்கீடு என்பது இரண்டாவது தான். ஆனால் அதற்கு முன்பே இந்த தூய்மை பணியாளர்களை அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டு அவர்களை மாற்றுப்பணி, அவர்களை வேறு பணிக்கு அவர்களை அனுப்புவது என்பது தான் நம்முடைய தொடர் பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிக்கு நீங்கள் போக வேண்டாம், வேறு எத்தனையோ பணிகள் இருக்கிறது, அங்கே போங்க அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது ஆதித்தமிழர் பேரவை தான். அப்படின்னா நீங்கள் தூய்மை தொழிலாளர் சங்கம் வச்சுருக்கிறீங்களே, எதுக்கு? தூய்மை தொழிலாளர் சங்கம் வச்சுருக்கிறோம், அது எதுக்குன்னா அதை சொல்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறோம். நீ இந்த சங்கத்துக்கு வராத, இந்த தொழிலுக்கு வராதன்னு சொல்வதற்காகத்தான் அந்த சங்கம் வைத்திருக்கிறோம். முனிசிபாலிட்டியில் கொசு ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், மலேரியா டிபார்ட்மெண்ட். மலேரியா டிபார்ட்மெண்ட் எதுக்கு வைக்கிறாங்க? கொசுவை வளர்த்துறதுக்கா? இல்லையே, கொசுவை ஒழிப்பதற்கு தான் மலேரியா டிபார்ட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தொழிலுக்கு நீங்கள் போக வேண்டாம் சொல்வதற்காகத்தான் தூய்மை தொழிலாளர் சங்கமே நாம் வைத்திருக்கிறோம். இப்போ நிறைய பேர் என்னங்க இவர் தூய்மை தொழிலாளர் சங்கம் வச்சு இதெல்லாம் வளர்த்தெடுத்துட்டு இருக்காருலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிதல் குறைவான தோழர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. முதலில் கோவையில் 2004 தூய்மை தொழிலாளர் மறுவாழ்வு மாநாடு
அப்படின்னு ஒரு மாநாட்டை நாம் போகிறோம். அதற்கு முன்பு வரைக்கும் நம்ம மக்களை எல்லாம் நகர சுத்தி தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், குப்பை அள்ளுறவன் இப்படியெல்லாம் தான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ முதலில் அந்த சொல்லை பயன்படுத்தி ஒரு மாநாட்டை கோவையில் 2004 நடத்தினோம். அன்னைக்கு தான் சுனாமி வந்தது. அன்னைக்கு ஒரு சுனாமியே வந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். சுனாமி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் தூய்மை தொழிலாளர் மறுவாழ்வு, வெறும் தூய்மை தொழிலாளர் மாநாடு நடத்தல, மறுவாழ்வு மாநாடு நடத்தணும். அப்படின்றால் என்ன பொருள்? அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் பொருள். ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் அந்த வேலைக்கு போவதற்கு பல லட்சங்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். லட்சங்களை கொடுத்து இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகளே தொடங்கப்பட்டது. ஆதித்தமிழர் பேரவை வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பே அல்ல. ஆதித்தமிழர் பேரவை ஓட்டு அரசியல்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பே இல்லை. இந்த அமைப்பு இந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதை நாம் முதலில் இப்போ போய் நம்ம தளபதி படத்தை இன்னைக்கு போட்டிருக்கிறோம். அது எப்போ எடுத்தோம்? 2010 சரி நம்ம வெறுமனே இருந்தால் பயனில்லை, நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கிலே தான் 2010 தான், இப்போ ஒரு 15 வருஷம் தான் ஆச்சு, நம்ம வாக்கு வங்கி அரசியலுக்கு போனோம். சரி, வாக்கு வங்கி அரசியலுக்கு போனால் உடனே கூப்பிட்டு நீ எம்எல்ஏ பதவி வச்சுக்கோ, எம்பி பதவி வச்சுக்கோ, மேயர் பதவி வச்சுக்கோ, கவுன்சிலர் பதவி வச்சுக்கோ அப்படின்னு யாராவது கொடுத்துட்டாங்களா? யாரும் தரமாட்டார்கள். யாரும் தரமாட்டார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தட்டி பறிக்க வேண்டும். அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேணும். அவன் தரவை யாருமே தரமாட்டான் நமக்கு. அப்ப தட்டி பறிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்துல வலிமை இருக்க வேண்டும். வலிமை. இப்போ நம்ம பகுதியில் ஒரு 300 குடும்பம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒருத்தர் கவுன்சிலர் நம்மால் ஆதித்தமிழர் பேரவையில் நின்னா அவர் வெற்றி பெற வேண்டும். அப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வெற்றி பெறுகிற அளவில் நாம் நம்முடைய தயாரிப்புகளை வைத்திருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு மக்கள் மத்தியிலே பணியாற்ற வரக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் உண்மையிலே இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். சரி, இவனுக்கு ஒரு சுடுகாட்டு அமைச்சு கொடுப்போம், தண்ணி வசதியை செய்து கொடுப்போம், சாலை வசதிகளை போட்டு கொடுப்போம், பட்டா வாங்கி கொடுப்போம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம், ஒரு பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்காட்டியும் போய் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்டையோ பிரின்சிபால்கிட்டையோ சண்டை போட்டு சீட்டு வாங்கி கொடுப்போம். இதுதான் ஆரம்பத்திலே நம்முடைய தோழர்கள் செய்த வேலை. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. இன்னைக்கு வெவ்வேறு வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் வரவில்லை. இந்த மாவட்டத்தில் என்ன ஒரு 2 லட்சம் பேராவது நம்ம இருக்க மாட்டோமா? இருப்போம். இந்த மாநகரத்தில் எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 10,000 பேர் நம்ம இருக்க மாட்டோமா? அவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? அவர்களை நாம் ஏன் சந்திக்கவில்லை? அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு மட்டும் போய் சந்திச்சா வரமாட்டாங்க. தொடர்ந்து அவர்களோடு பயணிக்க வேண்டும். அவர்களுக்கான தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பொது வேலை. சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் அப்படி என்று சொன்னாலே மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம
2024 இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். பேரவை தொடங்கி 30 ஆண்டுகள் முடிந்து விட்டது. பல பேர் அமைப்புகளை தொடங்குகிறார்கள். ஆனாலும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சியின் சார்பில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு முதலில் அவனாசி தொகுதியில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது வரலாற்றில் முதல் முறை ஆதித்தமிழர் பேரவை தான். வேற யாரும் செய்யல. தொகுதி ஒதுக்கீடு செய்து நமக்கு ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அருந்ததியர் அமைப்பும் ஒரு அரசியல் கட்சியோட போய் தொகுதி இடஒதுக்கீடு வாங்கலைங்க. ஒரு தலைவர் வாங்கினாரு. அவர் எப்படி வாங்கினாருன்னா, இன்னொருத்தர் கொடுத்த தொகுதியை அவரு பிரித்து கொடுத்தாரு. மக்கள் நல கூட்டணியில் வைகோ என்கிற ஒரு அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு, கருணைப்பட்டு, இரக்கப்பட்டு, இந்த அப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. அப்படிதான் சீட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டது பேரவைக்கு முதலில் இப்போ இந்த 21 நடந்த தேர்தலில் தான். அப்போ இதையெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கிறோங்க. நம்மை பொறுத்தளவு நாம் இன்னும் மிக 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 பின்தங்கி இருக்கிறோம். இதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், பின்தங்கி இருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு டாக்டர்கிட்ட போனால் அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு உனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். ஆமாம், நோய் இருக்குதுன்னு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அதுக்கான மருந்து, மாத்திரை, ஊசி எல்லாம் அவர் கொடுப்பார். நோய் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கொடுப்பார். எனக்கு நோய் இல்லைன்னு 1008 நோயை உடம்புல வச்சுட்டு எனக்கெல்லாம் நோயெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆஹா ஓஹோ டெய்லி போய் டாஸ்மாகில் நின்றுட்டு வந்தால் எதுவுமே குணமாகாது. முதல்ல நமக்கு நோய் இருக்குது. என்ன நோய் அப்படின்னு கேட்டால் இன்னும் விழிப்புணர்வு வரவில்லை. எல்லாருக்கும் படிப்பு கொடுக்குறாங்க. நம்ம மக்களுக்கு முழுசும் படிப்பு வந்து விட்டதா என்றால் படிப்பு இன்னும் வரல. என்னாச்சு? 5வது வரைக்கும் படிக்கிறான், 8வது வரைக்கும் படிக்கிறான், நின்னுறான். சரி, அடிச்சு புடிச்சு 10வது வரைக்கும் வர்றான், ஃபெயில் ஆயிடுறான். அதோட முடிஞ்சது. போய் டியூஷனுக்கு போய் மீண்டும் அதை படித்து வெற்றி பெறலாம், அந்த 10வது பாஸ் பண்ணலான்னு யாரும் நினைக்கிறது இல்லை. பெற்றோர்களும் ஊக்குவிப்பதில்லை. அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். சரி நீ படி. உடனே பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேலைக்கு உடனே அனுப்பிச்சிடுறது. இந்த மனநிலை நிறைய இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, நாம சொல்கிறது அப்படிங்கிறத விட நம்முடைய தலைவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னேற்றம் என்பது எப்படி வரும் என்று சொன்னால், நான் பிறந்த ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன், நான் அந்த கிராமத்தில் இருந்த முன்னேற்றம் வராது. என்ன பண்ணணும்? அடுத்த நகரத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும். நீ நகரத்தை நோக்கி செல்லாமல் உனக்கு முன்னேற்றமே வராது. அதான் பெரியாரும் அம்பேத்கர் அதைத்தான் சொல்கிறார்கள். நீங்க நகரத்தை நோக்கி வாருங்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கிராமத்துல சாதி இருக்கிறது, சனாதானம் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அடிமை முறை இருக்கிறது. இன்னும் அந்த பாதையில் ஒரு ஆள் நடந்து போனாலே அவன் என்ன சாதின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். கிராமத்தில் புது ஆள் வந்தாலும் இந்த ஆள் இந்த கிராமத்துக்காரன் இல்லையே அப்படின்னு அந்த ஊருக்காரெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். இது கிராமத்தினுடைய நிலைமை.
இப்ப இந்தியாவில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் தான் உண்மையில இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல ராமராஜ்யம், அது அங்கதான் நடந்துகிட்டு இருக்குது. ராமராஜ்யம் என்னன்னா ஏற்றத்தாழ்வு உள்ள இடத்துக்கு பெயர் ராமராஜ்யம். அங்க பள்ளனும் இருப்பான், பறையனும் இருப்பான், பாப்பானும் இருப்பான். பாப்பானுங்கள்லாம் இப்ப காலி பண்ணிட்டு நகரத்தை நோக்கி வந்து விட்டார்கள். தஞ்சாவூர்ல இருந்த பார்ப்பனர்கள் எல்லாம் நிலங்களை எல்லாம் விட்டுவிட்டு சென்னை, மும்பை, டெல்லி போயிட்டாங்க. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நிலத்தை எல்லாம் இருக்கிற நிலத்தை விட்டு அங்க போயிட்டாங்க. சரிங்களா? நிலத்தை வச்சிருக்கிறவனே வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டான். நான் என்ன கேட்கிறேன், நம்ம அங்க குடியிருக்கிறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு காணி நிலம் வச்சிருக்கிறோமா? இல்ல 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோமா? இல்ல 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோமா? எதுக்கு அந்த ஊர்ல குடியிருக்கணும்? நான் கேட்கிறேன், எதற்காக அந்த ஊர்ல குடியிருக்கணும்? நிலமே நமக்கு இல்ல, இன்னொருத்தங்கிட்ட அடிமையா வேலை செய்ய வேண்டி இருக்குது. ஆதிக்க சாதிகளிடம் அடிமையாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. சுரண்டல் முறை அங்கே இருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அப்படின்னு தான் நம்ம தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் சொல்றாங்க. இப்ப நாம ஆதித்தமிழர் பேரவையில் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் திருப்பூர்ல இருக்காரு, சிவகுமார், ராமநாதபுரம் இருக்காரு, சிறப்பா இருக்காருங்க. ஏன்னா அங்கதான் சம்பளம் அதிகம், நியாயமான வேலை, அடிமை முறை இல்லை, எந்த ஹோட்டல்ல வேணாலும் போய் சாப்பிடலாம், எங்க வேணாலும் டீ குடிக்கலாம், யாரும் என்னன்னு கேட்க மாட்டான். அப்போ நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம் குடும்பத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். மாற்றம் நம்மிருந்து இடமிருந்து தான் தொடங்க வேண்டும். மாற்றம் நம்மிடம் இருந்து தான் தொடங்க வேண்டும். அது யாரோ செய்வாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுன்னா கூட நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? உங்க வீட்டில் ஒரு பையன் 11வது படிக்கணும் அல்லது கல்லூரியில் சேர வேண்டும் என்று சொன்னா கூட நகரத்தில் கொண்டு வந்து சேர்த்துங்க. கொண்டு போய் சென்னையில் சேர்த்துங்க, கோவையில் சேர்த்துங்க. இல்லை இன்னும் வெளியே போனோம்னா பெங்களூரில் கொண்டு போய் சேர்த்துங்க. படிக்க வைக்க வேண்டும் என்றால் கூட குழந்தைகளை அங்கதான் தங்குற வசதி இருக்கிறது அல்லவா? அரசாங்கமே இலவச தங்குற ஆதி திராவிடர் நல பள்ளிகளை வச்சிருக்கிறாங்க. இலவச தங்குமிடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, கல்வி கட்டணம் இல்லை, உடைகள் மட்டும் நம்ம தர வேண்டி இருக்கும், அவ்வளவுதானே. ஏன் இங்க படிக்கிறத விட அங்க கொண்டு போய் படிக்க வைக்கலாமே? சோ இந்த மாற்றங்கள் நம்மிடம் இருந்து வெளியே வர வேண்டும். இந்த மாற்றம் வராம இருந்தா இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தா இது இப்படித்தான் இருக்கும். அதுல ஒன்றும் புதுசா எதுவும் வளர்ச்சி பெறாது. ஆனா இன்னொன்று நீங்களே பார்த்திருப்பீர்கள், யாராவது வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இங்க வந்தா அவங்கள பார்த்து நீங்க ஆச்சரியப்படுங்க. ஒருத்தர் துபாயிலிருந்து நேற்று கூட ஒருத்தர் சந்திச்சார், ஒரு தோழர் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு. அது என்ன வேலையாகிறதுக்கு போகட்டும், துபாயில் போய் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ அவரை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியுது. அப்போ அவரு போயிருக்கும் போது நாம ஏன் நம்ம குழந்தைகளை அனுப்பக்கூடாது? பெண்களையும் துணிஞ்சு அனுப்பலாம். இன்னைக்கு பார்ப்பன பெண்கள் எல்லாமே உலகம் பூரா தனியாகத்தான் சுற்றுகிறார்கள், கூட யாருமே கிடையாது. பார்ப்பன பெண்கள் எல்லாம், நான் ஆண்களை சொல்லல, பெண்களை சொல்றேன். பார்ப்பன பெண்கள் உலகம் பூரா சுற்றுகிறார்கள், உலகம் முழுவதும் வேலை செய்கிறார்கள், தனியாகத்தான் போகிறார்கள், தனியாகத்தான் வருகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. தனியா போற பெண்களுக்கு எங்க பிரச்சனை என்ன? இந்த மோடியினுடைய ராமராஜ்யத்தில் மட்டும்தான் பிரச்சனை, உலகத்தில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது, எல்லா நாட்டிலையும் பாதுகாப்பு இருக்கிறது. அவன் மனித உரிமையை மதிக்கிறான். நீங்க போய் இன்னொருத்தரை தொட முடியாது, பேசுறது கூட அனுமதி பெற்று தான் பேசணும். கேன் ஐ டாக் வித் யூ அப்படின்னு உங்களோடு நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பேச முடியும். இப்போ நம்ம ஊர்லலாம் பஸ்ஸில் போனால் உடனே உங்கள் ஊர் என்ன,
என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்கள் சம்பளம் என்ன, உங்கள் குழந்தை என்ன, குழந்தை எத்தனை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை, இந்த கேள்வியெல்லாம் நம்ம தானே இயல்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கேட்குறதே மனித உரிமை மீறல். கேட்கக்கூடாது. நமக்கு வேறு வேலை இல்லை, பொழுதுபோக்குறதுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்களை பார்த்து 2 பெண்களோ 2 ஆண்களோ சேர்ந்துட்டா முதல் கேள்வி, நீ எங்கே வேலைக்கு போகிற, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை குழந்தை, இதுதாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்வி நீ எதுக்கு கேட்குற? இந்த கேள்வியே தேவையில்லை. உலகத்தில் எந்த நாட்டில் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 பேர் சந்தித்து கொண்டால் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இங்க நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது இதெல்லாம் தான். இவன் ஏன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவன், பஸ்ல வர்றவன், நீங்க யாரு, எந்த ஊரு, எந்த ஊருன்னு கேட்கறதோட நிறுத்த மாட்டான். எந்த தெரு, அடுத்தது கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எந்த தெருன்னு கேள்வி கேட்டோன்னா அடுத்தது அந்த சுப்பிரமணியத்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆமாங்க தெரியும், அடுத்தது சொல்லுவோம். அவரு உங்களுக்கு சொந்தக்காரரான்னு கேட்பான். அடுத்தது எதுக்கு? சுப்பிரமணியம் தேவர் கம்யூனிட்டின்னு அவனுக்கு தெரியும், நாமளும் தேவரன்னு நினைச்சிட்டு அவன் கேட்பான், சுப்பிரமணியம் உங்களுக்கு சொந்தக்காரரான்னு அடுத்தது கேட்பான். சாதியை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த டிஸ்கஷனே நடக்குதுங்க. எல்லாம் நம்ம நாட்டில் சர்வ சாதாரணமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதெல்லாம் தவிர்த்துட்டு இடைநிற்றல் அப்படிங்கிறது நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிகம். நின்னாலும் அவனை அடுத்த கட்டத்துக்கு உந்தி தள்ளி விடுறது வேலை நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அவன் நின்றுட்டாலும் 8வது ஃபெயில் ஆயிட்டானா பாஸ் பண்ணும், மறுபடியும் போகும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேரையும் படிக்க வைக்கும். 2வது, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டிய, ஏற்கனவே நம்முடைய சமுதாயங்களில் பெண்களை ஒன்றும் மோசமாலாம் நடத்தலை, சரியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். பெண்கள் எந்த வீட்டில் முன்னேறினாங்களோ அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் முன்னேறியதாக அர்த்தம். ஆண் படிக்கிறத விட ஒரு பெண் படித்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சர்வசாதாரணம் இப்போ கூட பார்க்கலாம், அப்பா அம்மாவை யார் கவனிச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்க. இல்லைங்க, அவங்க பொண்ணு தாங்க கவனிச்சுக்கிறாங்க. ஏன் ஆம்பளை என்ன பண்ணுறான்னா அவன் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, அவன் எங்கேயோ வந்தானுங்க அம்மாங்க. பெண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, அதை கையில் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற விஷயம் அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்குது, கடந்த காலத்தில் இருக்குது. அதை இன்னும் நம்ம கூர்மைப்படுத்தி அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி அவர்களை படிக்க வைத்து அவங்களுக்கான இப்போ அதனால தான் அரசு என்ன பண்ணுது, பெண்களுக்கு மட்டும்தானே பேருந்து பயணம் இலவசம், உரிமை தொகை பெண்களுக்கு தானே தர்றாங்க, ஆண்களுக்கு தரலையே. ஏன் ஆண்களுக்கு தரல? யாராவது கேள்வி கேட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இவன் கையில் பணம் கொடுத்தா இவன் மாலையில் போய் டாஸ்மாகில் நிற்பான்னு அவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கே தெரியுது. இவன் கையில் பணம் கொடுத்தா இவன் டாஸ்மாகில் போய் தான் நிற்பான்னு தெரியும். பெண்கள் அந்த மாதிரி அனாவசிய செலவு செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த இலவச பேருந்து பயணம், தளபதி அவர்கள் கொடுத்த இந்த இலவச பேருந்து பயணத்தினால ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏறத்தாழ 900 ரூபாய் மிச்சமாகிறது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த அரசு வந்த பிறகுதான் பெண்களை கூர்மையாக கவனித்து அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை இன்னைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் அது செய்யலைங்க. 10 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சாரு? நான் இன்னொரு செய்தி, எல்லா இடங்களிலும் சொல்ற செய்தி இங்கேயும் நான் சொல்லி ஆக வேண்டும். என்ன, முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாருங்க. உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த உடனே என்ன நடந்தது தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஒருத்தர் இருந்தாங்க, நம்பர் 1 குற்றவாளி. அவங்க இருந்தாங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களா? அவங்க சட்டப்படி இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு பேசக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வரலாற சொல்லி ஆகணும்ல.
அவங்க நம்பர் 1 குற்றவாளிங்க. அவங்க உயிரோடு இருந்திருந்தா அவங்களும் சசிகலாவை போல 4 ஆண்டுகள் சிறையிலிருந்து தான் வெளியே வந்திருக்க முடியும். அவங்க இறந்ததுனால சிறைக்கு போகல, அவ்வளவுதானே. அவங்க ஆட்சி காலத்தில் அடித்த கொள்ளை அடித்த பணத்தில் வாங்கிய நகைகள் இன்னைக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் இருக்கு. அதை இங்கே திருப்பி கொடுத்து அனுப்புங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பல கோடி ரூபாய் சொத்து அதில் இருக்குங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வரலாறு தெரியுமா இல்லையான்னு தெரியல. சுதாகரன் அப்படிங்கிற மகன், வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது. அதில் அந்த அம்மையாரும் சசிகலாவும் எத்தனை நகை போட்டு நகை ஸ்டாண்டு மாதிரி ரோட்டில் நடந்து வந்தாங்கன்னு அந்த படத்துக்கெல்லாம் தடை போட்டாங்க அந்த அம்மா. இந்த படம் தடை பண்ணி கோர்ட்டில் போய் தடை வாங்கிட்டாங்க. ஏன் தடை வாங்கிட்டாங்கன்னா, அந்த நகைகள் ஃபோட்டோ எடுத்ததையும் தடை வாங்கிட்டாங்க. ஏன் தடை வாங்கினாங்கன்னா, இது மக்கள் பார்த்தா நம்ம மேலே கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ஹைகோர்ட்டில் போய் தடை வாங்கி இந்த படத்தை எங்கேயும் வெளியிடக்கூடாது, வீடியோ வெளியிடக்கூடாது, வாட்ஸ்அப்பில் வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை வாங்கிட்டாங்க. அதனால் அது யாருக்கும் வெளியே தெரியல. அவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நகை இன்றைக்கு பெங்களூர்ல இருந்து இங்கே வரப்போகுது. அது மறுபடியும் இங்கே எல்லாரும் கண்ணில் காட்டத்தான் போகிறாங்க. அது நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அந்த அம்மையார் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட எஸ்சியில் 76 ஜாதி இருக்குங்க. அதில் பாதிக்கப்பட்ட சாதி ஒரு 7 சப்காஸ்ட். அதை தனியாக பிரிச்செடுத்து இவங்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுக்குறான்னு கலைஞர் கொடுத்த போது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, கலைஞர் கொடுத்த உள்ளிடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லாதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. எப்போ கொடுத்தாங்க நமக்கு உள்ளிடஒதுக்கீடு? 2009 கொடுத்தாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் வழக்கு மன்றத்துக்கு போனாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி தொடங்கி நிறைய பேர் வழக்கு மன்றம் போனாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி 2010 2024 ஏறத்தாழ 15 ஆண்டுகள் இந்த உள்ளிடஒதுக்கீட்டை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? எல்லாருக்குமே இப்போ பொதுச் செயலாளர் இங்கே சொன்னார், நீதிபதிகள் 7-8 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. டாக்டர்கள் 100கணக்கில் நம்ம அருந்ததிய சமுதாயத்திலேருந்து டாக்டர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. பொறியாளர்கள் 1000கணக்கில் வந்திருக்காங்க. கலெக்டர்கள், தாசில்தார்கள், டிஆர்ஓக்கள், விஏஓக்கள், கான்ஸ்டபிள்ஸ், வாதியார்கள், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அருந்ததியர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீடு கிடைத்த பிறகு அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அது யாரால் கொடுக்கப்பட்டது? கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசால், முத்தமிழறிஞர் கலைஞரால் கொடுக்கப்பட்டது உள்ளிடஒதுக்கீடு. அதை சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னவங்க அம்மையார் ஜெயலலிதா. சரி, அப்போ சொன்னாங்க சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், அதிமுகக்கார் யாராவது உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கேள்வி கேளுங்க. ஏங்க, அப்போ சட்டப்படி செல்லாதுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேளுங்க. அதிமுகக்காரன் யார் வந்தாலும் அந்த கேள்வி கேளுங்க. எடப்பாடி கிட்ட நான் கேட்குறேன் கேள்வி, நீங்க உள்ளிடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? பதில் சொல்லுங்க. தோழர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ எதிர்க்கிறவனுக்கு நாம எதுக்கு ஓட்டு போடணும்? எதிர்க்கிறான்ல அவன் அதிமுக காரன், அவனுக்கு நாம் ஏன் வாக்களிக்கணும்? 10 ஆண்டுகளில் அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு நன்மை அருந்ததிற்கு செஞ்சிருக்காங்களா? ஏதாவது ஒன்று அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பட்டியலிட்டார் நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். என்னென்ன செஞ்சாங்க இந்த அரசில், இந்த ஆட்சியில். ஒண்டி வீரன் மணிமண்டபத்திலிருந்து பொல்லானுடைய நினைவு மண்டபத்திலிருந்து எல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க.
நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லாமே செய்திருக்கிறார். அப்போ திமுக அரசு அருந்ததியர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம மக்கள் பூரா இரட்டை இலை தான் ஓட்டு போட்டாங்க. அது ஒரு காலம், அது எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம். அவர் மதுரை வீரனில் நடிச்சதுனால அதை நம்ம மதுரை வீரனே எம்ஜிஆர்னு நினச்சிட்டு நம்ம மக்கள் பூரா அவருக்கு தான் வாக்களித்தாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவை தமிழ்நாட்டில் அப்படியே மாற்றி விட்டது. எல்லாம் இன்னைக்கு உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த மாற்றியது இந்த அருந்ததியர் மக்களை அதிமுகவிலிருந்து வெளியே கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து வாக்களிக்க வைத்தது ஆதித்தமிழர் பேரவை. யாரும் மறக்க முடியாது. இதுதானே நடந்தது. அதாங்க இன்னைக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் 2 பீரியட் வந்து மோடி இருந்துட்டாரு. அவங்க செய்கிறது அத்தனையும் அயோக்கியத்தனம். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா பொய்ய உண்மையம்பாங்க, பச்சைய சிவப்பம்பாங்க, கருப்பை வெள்ளையம்பாங்க. என்னங்க எல்லாமே தலைகீழாக அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஹிட்லருடைய பரம்பரை, ஹிட்லருடைய வாரிசுகள். இவங்க பூரா ஹிட்லருடைய வாரிசுகள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? காந்தி இறந்து எத்தனை ஆண்டுகளாச்சு? 1948 அவர் இறந்தார். இறந்தாருன்னா என்ன, ஏதாவது காய்ச்சல் வந்து இறந்துட்டாரா, இல்லை வியாதி வந்து இறந்துட்டாரா? காந்தி எப்படிங்க செத்தாரு? காந்தி எப்படி செத்தாரு? கொலை செய்யப்பட்டார். அது எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அவன் வரலாறையே மாற்றி எழுதிட்டு இருக்கிறான். சுட்டு கொலை செய்யப்பட்டார். சுட்டது யாரு? RSS. RSSக்கு சப்போர்ட்டா தான் இன்னைக்கு மோடி இயங்கிட்டு இருக்காரு. சுட்டுக் கொள்வதற்கு திட்டம் போட்டவர் யாரு? சவர்கர். மாட்டவன் யாரு? சுட்டது யாரு? கோட்ஸே. அவனுக்கு ஐடியா கொடுத்து துப்பாக்கி வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சது சவர்கர். நம்பர் 1 அக்யூஸ்ட் அவர் தான். யாரு? சவர்கர் தான். அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் அவரை வந்து தண்டிக்கல? அவர் ஏன் எஃப்ஐஆர்ல அவங்க பேரை நீக்கினாங்க? முதல் எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்குது, அதுக்கப்புறம் நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினாங்க? நீக்கும் போது உள்துறை அமைச்சர் பட்டேல் அப்படி நீக்கினதுனால தான், சவர்கரை பாதுகாத்துட்டார் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவருக்கு வந்து 3000 கோடியில் சிலை குஜராத்தில் வச்சிருக்காங்க இந்த மோடி. சவர்கரை ஏன் கைது செய்ய முடியவில்லைன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ தமிழ்நாடு இருக்குது, இங்கே ஒரு முக்கியமான தலைவரை கைது போய் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய முடியுமா? அவர் சனாதானத்தை ஒழித்தே தீர்வன்னு பேசினார். எங்கெங்கேயோ வழக்கு போட்டாங்க. யாராவது சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யாராவது வந்து கைது செய்த முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியாது. ஏன்னா இந்த நாடே கொந்தளிக்கும், நாடே கொந்தளிக்கும். அப்படி அந்த காலத்தில் நினச்சிட்டு தான் சவர்கரை கைது பண்ணா இந்த நாட்டில் பிரச்சனை ஆயிருன்னு அவங்களாம் தப்பாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு சவர்கரை கழட்டி விட்டாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கல. உண்மையான குற்றவாளி சவர்கர். மற்றவர்களெல்லாம் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இதை வந்து இந்த நாட்டில் வந்து இந்த அரசு இப்போ கோட்சேக்கு வந்து படம் வச்சு அவங்க கோட்சேவனுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மோடியினுடைய அவரை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, கோட்சே மாதிரி ஒரு உருவம் வச்சு காந்தி படத்தை வச்சு அப்படியே
ஃப்ளக்ஸ் வச்சு சுட்டுக்கிட்டு தெரியுறான். அப்போது இந்த நாட்டில் ஒரு தவறான அணுகுமுறை இருந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பூங்கா, விலங்கியல் பூங்கா, ஜூன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளாம் சின்ன வயசில் ஜூக்கெல்லாம் போயிருப்போம். ஜூன்னா விலங்குகள்லாம் இருக்கும். அந்த விலங்குல ஒரு பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா, ஆண் சிங்கத்துக்கு பேரு அக்பர். பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா, ஆண் சிங்கத்துக்கு பேரு அக்பர். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 பேரும் ஒரே பூங்கால இருக்கிறாங்க. ஒருத்தன் கேஸ் போடுறான், அது எப்படிங்க ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு ஒரு அக்பருங்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட சீதாங்கிற ஒரு பேர் வச்சுட்டு பெண் சிங்கம் இருக்கலாமா? அவங்க 2 பேரையும் பிரிங்க அப்படின்னு ஒரு முட்டாள் கேஸ் போட்டுருக்கான். என்னங்க எப்படி இது? ஏதோ நம்ம ஒரு ஊரில் அருந்ததியர்கள் நாய் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாய் வளர்த்தாலும் ஆண் நாய் வளர்த்தக்கூடாது. ஏன் ஆண் நாய் வளர்த்தக்கூடாதுன்னா, அது ஆதிக்க சாதி நாய் வளர்த்துற இடத்துக்கு அது போயிட்டு வருதாமா. என்னங்க, நாய் வளர்த்தாதானே அவங்க போய் புகார் கொடுக்குறான். அதே மாதிரி கேஸ் தாங்க இது. எவ்வளவு முட்டாள்களா இருக்கிறாங்க பாருங்க. விலங்குகளுக்கு ஏதுங்க மதம்? பேர் வச்சா அந்த மதம் ஆயிர முடியுமா? ரொம்ப கொடுமையான ஒரு ஒன்றிய அரசில் இருக்கிற ஒரு ஆட்சிங்கிறது. இப்போ நமக்கு இப்போ தேர்தலில் பார்த்திங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் பெரிய மழை வந்தது. சென்னையிலும் வந்தது, தூத்துக்குடி நெல்லையிலும் வந்தது. நாங்கள்லாம் போய் நிவாரணம், நம்முடைய தோழர் காயல் முருகேஷ் அங்கே ஏற்பாடு பண்ணார். போனோம். அங்கெல்லாம் போய் நிவாரணமெல்லாம் ஒரு 11 பகுதியில் நிவாரணம் கொடுத்துட்டோம். அந்த நிவாரண புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு, எங்களுக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் வேணும்னு நம்முடைய தமிழக அரசு கேட்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மெஷினா அப்படின்னு யார் கேட்குறாங்க? நிதி அமைச்சர். அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, நிதி அமைச்சர். அவங்க எலெக்ஷனை நின்று ஜெயிச்ச எம்பி கிடையாது. எலெக்ஷனே நிற்காம அப்படியே மேலால வந்த ஒரு பார்ப்பன பெண். அது தெரிய ஒரு மாமிங்க. அது ஒரு மாமி. இந்த மாமிங்க இவனுக்கு எல்லாமே பார்ப்பனர்கள் பூரா அப்படியே எந்த வித உழைப்பும் கொடுக்காம அப்படியே மேலே போய் உட்காந்துக்கிறதுல இவங்க எல்லாம் மன்னாதி மன்னர்கள். அதைத்தான் அந்த அம்மா செஞ்சுருக்குது. நாங்கள் என்ன ஏடிஎம் மெஷினா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்குறதுக்குன்னு கேட்குறாரு. உடனே நம்ம உதயநிதி அமைச்சர் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் ஏடிஎம் மிஷின் எல்லாம் இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுக்குறது உங்கள் அப்பா வீட்டு பணம் இல்லை, எங்கள் வரி பணத்தை நாங்கள் திருப்பி கேட்குறோம் அப்படின்னு சொன்னார் உதயநிதி. என்னங்க, உங்கள் அப்பா வீட்டு பணம் கிடையாது, நாங்கள் கொடுத்த பணத்தில் எனக்கு திருப்பி கொடுன்னு நாங்கள் கேட்குறோம், ஏன் தரக்கூடாது? உடனே அந்த அம்மா சொல்லுது, உதயநிதி மரியாதை இல்லாமல் பேசுகிறார், மரியாதை இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி எல்லாம் சொல்கிறார். உடனே அடுத்த கூட்டத்தில் உதயநிதி என்ன சொன்னார், சரி சரி நான் உங்கள் அப்பா வீடு பணம்னா சொல்லலை, உங்கள் அப்பார் வீட்டு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன, உங்கள் அப்பார் அப்பன் அப்படின்னு சொன்னால் தானே தப்பு. உங்கள் அப்பார் வீட்டு பணத்தில் இருந்தால் தர்றீங்க, நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. ஒன்றிய அரசு நமக்கு பணம் தர மறுக்கிறது. இதனால் என்ன பிரச்சனை? என்ன, நாம தான் பாதிக்கப்படுறோம், அருந்ததியர்கள் நம்ம பாதிக்கப்படுறோம். அவன் பணம் கொடுத்தா தான் நம்ம பாதிக்கப்பட்டவங்கள யாரு? பெரிய பங்களாவில் இருக்கிறவங்களா பாதிக்கப்பட்டாங்க. அந்த நதியோரங்களில் இருந்தால் நம்முடைய மக்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். பெருமளவில் நம்முடைய மக்கள் தான். அவங்களுக்கு தான் அந்த நிவாரணம் போய் சேரும். அப்ப அந்த பணம் இங்க கிடைக்க மாட்டேங்குது. ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். தமிழ்நாடு வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேண்டாத கழிவு பொருளை போடுற இடமா, அதான் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் 2 அணு மின் நிலையம் இருக்குது, அது பத்தாதாமா, 6 அணு மின் நிலையம் அங்கே வைக்கிறாங்க. அது வெடிச்சுன்னா என்ன ஆகுது தெரியுங்களா?
காளி எல்லாம் பஸ்மம். மதுரை தாண்டி மதுரைக்கு அந்த பக்கம் வரைக்கும் காளி, எல்லாருமே காளி. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் அந்த அணு மின் நிலையம் வெடிச்சுதுன்னு வைங்க, இங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மட்டும் இல்லை, மதுரையை தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் பூரா பஸ்மமாயிருவார். இந்த பஸ்மமாகிற விஷயத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறான். இந்த பஸ்மமாகிற சரி, அணுவுக்கு மின்சாரம் தயாரித்த பிறகு அதில் கழிவு வருங்க. அந்த கழிவெல்லாம் என்ன பண்ற அப்படின்னா அங்கேயே போட்டு புதைக்கிறான். அது இன்னும் டேஞ்சர். அது புதைச்சி வச்சிருக்கிறான். ஸோ எல்லா வகையிலும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தமிழர்கள்ங்கிற முறையில், தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் என்கிற முறையில் தமிழர்களாகிய அருந்ததியர்களும் இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிப்பிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் வருகிற இந்த 24 தேர்தலில் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை ஏறத்தாழ 29 கட்சிகள் சேர்ந்து அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிச்சயமாக அந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்கிறோம். ஏமாந்து விடக்கூடாது. அவன் மிஷினை வச்சுக்கிட்டு இங்கே பட்டன் நம்ம உதயசூரனுக்கு தட்டினா அது தாமரை சின்னத்துக்கு விழுகும். நம்ம போய் பூத்தில் உதயசூரியனுக்கு பட்டன் அமுத்துறோம், ஆனால் அது யாருக்கு அது விழுகுன்னா தாமரை சின்னத்தில் போய் விழுகும். அந்த மாதிரி அவன் செட் பண்ணி வச்சுருக்கான். எப்படின்னு சொன்னால் அந்த மெஷின் தயார் பண்ணுற பெங்களூரில் இருக்கிற கம்பெனியில் மேலதிகாரிகளை இருக்கிற 4 பேரும் பிஜேபிக்காரங்க. மேல் அதிகாரியாக இருக்கிறவன் 4 பேருமே பிஜேபிக்காரன். இப்போ சமீபத்தில் அந்த செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய திட்டம். அதனால தான் அவன் துணிஞ்சு சொல்கிறான், நாங்கள் 370 இடங்களை பிடிப்போம், எங்கள் கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும் என்று மோடி சொல்கிறார். பாருங்க, விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயி மேலே குண்டு, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள். நேற்று ஒருத்தர் இறந்திருக்காரு. இதே போல கடந்த 2018 ஒரு போராட்டம் நடத்தும் போது இதே டெல்லியில் விவசாயிகள் அங்கே போய் அவங்க உட்காந்துருவான். டிராக்டர் ட்ரெய்லர்லாம் எடுத்துகிட்டு வந்து வேண்டிய உணவுகள் எல்லாம் கொண்டு வந்துடுவான். பஞ்சாப் சிங்கு சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. நாம் என்னமோ தாடி விட்டுட்டு அவன் வர்றான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அவெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், எல்லாம் எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி படித்தவர்கள் தான் அதனுடைய சங்கத் தலைவர்கள். அமெரிக்காவில் போய் படித்து வந்தவர்கள் அந்த சங்கத் தலைவர்கள். சும்மா மோடி மாதிரி படிக்காமலே சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஆள் கிடையாது. மோடி எந்த ஸ்கூலில் படித்தார், எந்த காலேஜில் படித்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லலை. ஆனால் விவசாயிகள் சங்க தலைவர்கள் தாடி விட்டு நிற்கிறாங்கல்ல, பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய சயின்டிஸ்டுக்கு அவங்க எல்லாம் அறிவியல் விஞ்ஞானிகள். அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. இப்போ குண்டடிப்பு நேற்று ஒருத்தர் இறந்துருக்கார், அவன் விட போகிறது இல்லைங்க. போன தடவை நடந்த போராட்டத்தில் ஓராண்டு போராட்டம் நடத்தினது 700 பேர் இறந்துருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துல ஒருத்தர் காய்ச்சலானாலே நம்ம களைஞ்சி போயிடுவோம். சரி போகலாம், நட வீட்டுக்குன்னு போயிடுவோம். அப்படி தானே நாமெல்லாம் பண்ணுவோம். அங்கே 700 பேர் இறந்திருக்கிறார்கள். சிங்கர்கள், அந்த விவசாய பஞ்சாப் சிங்கங்கள், அவங்க என்ன போயிட்டாங்களா களைஞ்சி? போக மாட்டான். ஒரு அமைச்சருடையவன் மகன் இவங்களெல்லாம் பயமுறுத்தணும்னு சொல்லி ஒரு ஜீப்பை கொண்டு வந்து அப்படியே அந்த கூட்டத்தில் விடுறான். இன்னைக்கு வரைக்கும் அவனை தண்டிக்கப்படவில்லை. அப்படி கூட்டத்தில் விட்டுறான். அப்பவே ஸ்பாட்ல 4 பேர் அவுட்டு. விவசாயிகள் பயந்து விட்டார்களா? பயப்பட மாட்டார்கள். ஆக இன்னைக்கு அந்த போராட்டம் நடந்திருக்குது. இன்னைக்கு அவங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு டெல்லிக்குள்ள யாரும் போகவே முடியாதுங்க. அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவங்க கிட்ட மோடியினுடைய ஜம்பம் பழிக்காது. போன தடவை நடந்த போராட்டத்தில் விவசாய சம்பந்தமாக கொண்டு வந்த மசோதாக்கள் திரும்ப பெறப்பட்டன. வேற வழி இல்லை. விவசாயிகளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அவன் விவசாயம்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச விவசாயி கிடையாது. அவன்
அவன் பஞ்சாப் விவசாயி, ஹரியானா விவசாயி, அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் படித்தவங்க, படிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய பாதி சொந்தக்காரங்க கனடாவில் உட்காந்துருக்கிறான். இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, பணம் இல்லைன்னா அவன் பணம் டாலரா அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஜம்மன்னு டெல்லியில போய் உட்காந்து டெய்லி ரொட்டி உருட்டி சாப்பிட்டுட்டு ஜம்மன்னு சுஜி அது இதுன்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். அவனை நகர்த்தவே முடியாது. ஆக அவங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க, மீண்டும் வருவாங்க. இந்த மோடியினுடைய கதை இந்த விவசாயிகள் தான் முடிக்க போறாங்க. கதை என்ன, ஆட்சி என்ன சொல்லுவாங்க. மோடியினுடைய ஆட்சியை முடிவு கட்ட போகிறவர்கள் அந்த விவசாயிகள் என்பதை நம்ம எல்லாம் எந்த போராட்டம் பண்றோம்? ஒரு போராட்டமும் நம்ம பண்றதில்ல. போராட்டத்துக்கு வாங்கன்னு நம்ம மக்கள் கூப்பிட்டா வர்றதில்ல. ஒரு பட்டா வேணும் வாங்க கலெக்டர் ஆஃபீஸ் போனோம்னா எத்தனை பேர் வர்றோம்? 10 பேர் 20 பேர் வர்றோமா? 100 பேர் என்னைக்காவது வந்திருக்கிறோமா? ஏன் வரல? உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா நீங்க போராடி தான் வாங்கணும். சும்மா அப்படியே கூரையை பொத்துக்கிட்டு யாரோ கடவுள் கொடுத்துட மாட்டாங்க, இல்ல வேற யாராவது கொடுத்துட மாட்டாங்க. உங்க போராட்டம் என்ன? போராட்ட குணத்தை மக்கள் மத்தியிலே நாம் பதிய வைக்க வேண்டும். அவர்கள் மத்தியிலே இருக்கிற பயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். ஜெயிலெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெயிலுன்னா போனால் 3 வேளை சாப்பாடு உண்டு. வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவான். வாரத்தில் சிக்கன் உண்டு கட்டாயம். வீட்டில் சாப்பிட்ற சிக்கன் மாதிரி ஜெயிலையும் சிக்கன் இருக்குது. உங்களுக்கு வேற என்னங்க பிரச்சனை? உள்ளேயே ஆஸ்பத்திரி இருக்குது. என்ன பிரச்சனை ஜெயிலில்? இங்கே கூட உங்களுக்கு சரியான கழிவறைகளோ ஃபேன் வசதி, இன்னைக்கு எல்லா புழல் சிறையில் எல்லா ஃபேன் வசதி, டாய்லெட் ஒரு காலத்துலலாம் வேற மாதிரி இருந்ததுங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லா ஜெயிலும் அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற வசதியை விட அதிகமான வசதி ஜெயிலில் தான் இருக்குது. ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. அந்த ஜெயிலுக்கு போற பயத்தை நம்முடைய மக்கள் மத்தியிலிருந்து நீக்க வேண்டும். எரேஸ் பண்ணணும், டிலீட் பண்ணணும். அப்பதான் போராட்டத்துக்கு தயாராகும். ஜெயிலா என்னை கூட்டிட்டு போனா தயார் அப்படின்னு கிளம்பிடணும். ஜெயிலா பிடிச்சி ஜெயில போடுங்களேன், தாராளமா போடுங்களேன். ஆனா காலையில கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு சாயந்தரம் விட்டுறாதீங்க. எங்களை ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு அங்கேயே கத்தணும். ஜெயிலுக்கு அனுப்புங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு கத்தணும். அப்பதான் பயப்படுவான். ஜெயிலில் அவ்வளோ வசதிகள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஜெயிலுக்கு பயப்படுற ஒரே கூட்டம் நம்ம மக்கள் தாங்க. ஜெயிலுக்கு பயப்படுறான். ஆதிக்க சாதி குத்திடுவான், கொலை பண்ணிடுவான், வெட்டிடுவான். நான் கேட்குறேன், அவன் குத்துறான்ல, அவன் கையில் கத்தி இருக்குல்ல, நீயும் மனுஷன் தானே? உனக்கு 2 கை தானே இருக்குது, 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தலை இருக்குது. அவனுக்கு இருக்கிற அத்தனையும் உனக்கு இருக்குல்ல. அப்போ உன் கையில் கத்தி எடுத்து குத்துனா அது குத்தாதா? இல்லை கேட்குறேன் நான். இல்லை உன் கையில் இருக்கிற கத்தியில் எடுத்து குத்துனா அது குத்துமா குத்தாதா? ஐயோ அவன் குத்திடுவான், ஐயோ அவன் வெட்டிடுவான், அவன் கொலை பண்ணிடுவான். என்னங்க இது? நம்மளாம் பார்த்து மதுரை வீரன் வம்சங்க. மறந்துட்டீங்களா எல்லாருமே? ஒண்டி வீரன், தளபதி ஒண்டி வீரனுடைய வம்சங்க நம்ம. அதெல்லாம் எப்படி மறந்தீங்க? ஆக இளைஞர்கள் இதுக்கு தயாராகணும். அதெல்லாம் நம்ம பேசுறது கேட்கறதுக்காக இங்கே வரணும்ல. சரி, இப்பெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. மக்கள் வராட்டியும் கூட இந்த பேச்சு நம்முடைய தோழர் இருக்கார்ல தங்கராஜ் காந்தி, அவர் அழகா, அவர் தான் இப்போ புதிய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர். நல்ல மாற்றங்களை புகுத்து கொண்டிருக்கிறார். அவர் டக்குன்னு அதை எடுத்து போடுவார். எல்லாரும் உங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்தலாம், உங்கள் குரூப்புகளில் நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். இப்போ நான் பேசுகிற இந்த பேச்செல்லாம் அவர் அனுப்பி வைப்பார். தங்கராஜ் காந்தியும் அருண் அதியனும் 2 பேரும் அந்த வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. சரிங்களா? அதை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்ப. நீங்கள் வராட்டி பரவாயில்ல, இப்போல்லாம் வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது உங்களுக்கு உடனே சோசியல் மீடியாவில் வந்துடுது. நான் கேட்குறேன், எந்த பெண்கிட்டையாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத பெண்கள் இருக்காங்களா? ரொம்ப ரேராக. ஒரு 10ல் 2 பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். 8 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது செய்திகளை அடுத்தடுத்து நம்முடைய மக்கள் மத்தியில் நாம்
அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். இது என்ன, நம்ம ரொம்ப காலத்துக்கு இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாதுங்க. இப்போ நமக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், மேயர் வேணும், கவுன்சிலர் வேணும். இப்போ இந்த ஊரில் எத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க? கட்சியில் எத்தனை செயலாளர்கள் இருக்கிறாங்க, கிளை செயலாளர்கள்? ஏன் இல்லை? கேள்வி கேட்டீங்களா? இந்த திமுக மாவட்ட செயலர்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? கேளுங்க. எங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, பிரச்சனை பண்ணுங்க. பயமா இருக்கா? ஐயோ அவன் வேற ஜாதியாச்சு, பிரச்சனை பண்ணிடுறோம், பயமா இருக்கா? கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, நான் இந்த பகுதியில் இருக்கிறேன், எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க, கேளுங்க. கவுன்சிலர் போஸ்ட் கொடுக்க சொல்லுங்க, உள்ளாட்சியில் தலைவர் கேளுங்க. எல்லா சாதியும் வருது அல்லவா, நாம் ஏன் வரக்கூடாது? நீங்க ஒரு புள்ளி வர எடுத்து பாருங்க. எத்தனை பேர் திமுக கட்சியில் எத்தனை பேர் நம்மால் இருக்கிறான், அண்ணா திமுக கட்சியில் எத்தனை பேர் நம்மால் இருக்கிறான்? இருக்க மாட்டாங்க. சரி, உள்ளாட்சி துறைகளிலே எத்தனை பேர் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க? இருக்க மாட்டாங்க. அப்ப இதையெல்லாம் யார் எப்படி வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? போராடித்தான் வாங்கணும், பிரச்சனை பண்ணணும். பிரச்சனை பண்ணுங்க எல்லா இடங்கள்லையும். ரேஷன் கடைக்கு போறீங்களா, சரியா போடலையா, பிரச்சனை பண்ணுங்க. நாம் ஒன்றும் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கெல்லாம் ஒன்றும் எதிரி கிடையாது. நம்மளை நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏமாற்றுதலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பிரச்சனையாக மாற வேண்டும். கேள்வி கேட்க வேண்டும். ஏன், எப்படி, எதற்கு என்று தந்தை பெரியார் கேட்டார் அல்லவா, அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டும். நம்ம ஆளுங்க இப்ப என்னது, நான் சுத்தின வரைக்கும் இப்ப என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே குல தெய்வ சாமியை கும்பிட போயிடுறாங்க. என்னங்க, கோயில் விசேஷத்துக்கு ஓடுறாங்க. ஆட்களை எல்லாம் திரட்டி சீட்டு போட்டு கூப்பிட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்துறாங்க. என்ன பிரயோஜனம்? கோயிலில் நீங்க போய் கும்பிட்ட சாமி உங்களுக்கு அப்படியே உங்க கூரையை பிரிச்சு கொடுத்துருச்சா? எப்ப கொடுத்துச்சு, எங்கே கொடுத்துச்சு சொல்லுங்க. ஏதாவது கொடுத்துருக்கா? உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்திருக்கா நீங்க கும்பிடுற சாமி? நான் கேட்கிறேன், எந்த சாமி தீர்த்து இருக்குது? எந்த சாமியும் தீக்காது. ஏன்னா சயின்ஸ் படி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சயின்ஸ் படி அப்படியெல்லாம் நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன செயல்படுறோமோ அதுதான் செயல். அதைத்தான் தந்தை பெரியார் 60-70 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சொன்னாங்க. அதனுடைய விளைச்சல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதை உள்வாங்கினவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டாங்க. அதை உள்வாங்காத நாம் இன்றைக்கு இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் குடிசைகள் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பட்டா இல்லை, சுடுகாட்டு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏகப்பட்ட. அப்போ இதுக்கு எல்லாமே நம்முடைய தோழர்கள் பகுதிகளில் போய் நீங்கள் எல்லாம் பேச வேண்டும். பகுதிகளில் நம்ம மக்களை இந்த மாதிரி ஒரு எத்தனை பேர் இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. 10 பேர் 20 பேர் இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் பேச வேண்டும், பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் இன்னொரு 20-30 ஆண்டுகளில் நம்ம இன்னும் அடுத்த கட்டம் போக முடியுங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இப்போ நிறைய பேருக்கு உள்ளிட ஒதுக்கீட்டில் வேலை கிடச்சிருக்கு, ஜட்ஜ் ஆகிறாங்க, பெரிய பெரிய அதிகாரி ஆகிறாங்க, போலீஸ்காரர் ஆகிறாங்க, அப்புறம் டீச்சர் ஆகிறாங்க. ஆனால் இப்படி ஆனவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நம்ம மக்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவர் குடும்பம் அதை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்க்குற வேலையை செய்வது தான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலைன்னா ஆதித்தமிழர் பேரவையினுடைய வேலை. நான் அன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு இதே ராமநாதபுரம் வரும்போது எப்படி இருந்ததோ அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் காண முடியவில்லை. அன்னைக்கு நான் போகும்போது எப்படி இருந்தாங்களோ அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல. பாருங்க, இவர் இன்ஜினியரு, பாருங்க இவர் டாக்டரு, பாரு இவர் பாருங்க விஏஓ. எத்தனை பேர் காமிச்சிங்க? எனக்கு யாராவது ஒரு டாக்டர் என்கிட்ட காமிச்சிருக்கலாம் கண்ணில்? சொல்லுங்க. இப்போ ராமநாதபுரத்துக்கு நான் வந்திருக்கிறேன், முன்னேறி இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் என் கண்ணில் காட்டுங்க. இருப்பாங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நீங்க என்கிட்ட கண்ணில் காட்டல.
முன்னேற்றம்ங்கிறது படிப்பு அந்த மாதிரி விஷயங்களை போனால் மட்டும்தான் முன்னேற்றம். அதற்கான முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். ஆதித்தமிழர் பேரவை என்றைக்கும் அருந்ததியர்களோடு பயணிக்கும், அவர்களுக்கு துணை நிற்கும், இன்னும் போராட்டங்களை நடத்தும், எல்லாமே செய்யும். அந்த வகையில் நமக்கு இருக்கிற வரலாறு இங்கே வேறு எந்த ஜாதிக்கும் கிடையாது. நமக்கு இருக்கிற தலைவர்கள் அத்தனை மதுரை வீரர்லேருந்து தொடங்கி குயிலிலிருந்து பொல்லான்லேருந்து ஒண்டி வீரன்ல, நான் கேட்குறேன், இத்தனை தலைவர்கள் வேறு எந்த ஜாதிக்காவது இருக்கிறார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வேறு எந்த ஜாதிக்காவது இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்களா? குயிலி, பொல்லான், ஒண்டி வீரன், மதுரை வீரன். ஒரு மதுரை வீரன் ஒருத்தர் போதுங்க, வேறு யாருக்குமே அவ்வளோ என்ன அவ்வளோ பெரிய வரலாறு மதுரை வீரனுடைய வரலாறு. ஆக இத்தனை வரலாறையும் வைத்துக்கொண்டு நாம் இன்னும் விழிப்புணர்வற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இளைஞர்கள் இறங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சாகுலம், இதிலிருந்து சந்திரனிலிருந்து தோழர் புவனேஷிலிருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.